இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட மிகுந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் 18ஆம் அதிகாரத்தில் 1 - 4 வரைக்கும் நாம் வாசிப்போம். அதில் முதலாவது அடியை வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிற காரியத்தின் பொருள் என்னவென்றால், குயவன் ஒரு மண்பாண்டம் வணைந்து கொண்டிருந்தான். அது வணைந்து கொண்டிருக்கும்போது அவன் கையிலே அது கெட்டு போயிற்று. குயவன் வணைந்து கொண்டிருந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் கையிலேயே அந்த பானை வடிவம் வந்து கொண்டிருந்தது பாதியிலே கெட்டுப்போச்சு. இப்போது குயவன் என்ன பானை வணைய தெரியாதவனா? எவ்வளோ காலமாக அவன் பானை வணைந்து கொண்டிருப்பான். அப்போது அவன் தெரிந்தவன் தான். சரி, மண் எது சரியில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா மண்ணும் நல்ல மண் தான். நல்ல மண் இல்லை அப்படின்னா குயவன் எடுத்துக்கவே மாட்டான். மண்ணும் நல்ல மண் தான். அப்படி இருக்கும் பொழுது அவன் கையிலே கெட்டு போனது. அப்போ இப்படித்தான் சில குடும்பங்களிலே நன்றாக நடந்து கொண்டிருக்கிற குடும்பம், நன்றாக நடத்த அறிந்த குடும்பம், நன்றாக நடந்து கொண்டிருக்க குடும்பம், நன்றாக நடத்த தெரிந்த தலைவனின் குடும்பம். ஸோ இப்படி நல்ல குடும்பத்தை நல்லா நடத்த தெரியும் அவருக்கு, அந்த தலைவனுக்கு. ஆனால் அப்படி நடத்த தெரிந்த குடும்பத்திலே சில சமயங்களிலே விரிசல் வந்து விடுகிறது. எப்படி குயவன் நல்ல தெரிஞ்சவன் தான், வணைய தெரிந்தவன் தான். ஆனால் என்ன நடந்தது? அங்கே ஒரு விரிசல் வந்து விட்டது, ஒரு உடைப்பு வந்து விட்டது. அதே போல் இவரும் இந்த தலைவனால், ஒரு குடும்ப தலைவனால் குடும்பத்தை நன்றாக நடத்த தெரியும். ஆனால் ஒரு விரிசல் வந்து விட்டது குடும்பத்தில். இதனாலே குடும்பத்தில் இருக்கிற யாவரும் கலங்கி நின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் வேதனையோடு நின்றார்கள். என்ன செய்வது? சில சமயங்களில் இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பீங்கா சாசர்லாம் வச்சுருப்போம். அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். செல்ஃபில் வெள்ளை கலர் சாசர் வச்சுருப்பாங்க. சாசர் வச்சுருந்து மேலே கப் வச்சுருப்பாங்க டீ குடிக்கிறதுக்கு. இப்படிலாம் பார்த்துருக்கேன். கண்ணாடி டம்ளரே பார்த்திங்கன்னா பூ போட்ட கண்ணாடி டம்ளர்லாம் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருந்திருக்கு. சில சமயங்களில் எடுக்கும்போதோ அல்லது அதை சரி பண்ணி வைக்க துடைக்கும் போதோ கிராக் ஆகிடுது. அதில் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் உடஞ்சி போயிடுது. இனிமே அதில் டீ ஊற்ற முடியுமா? முடியாது. அதே போல் உடஞ்சி போனதில் எதாவது செய்ய முடியுமா? முடியாது. சுத்தமாக என்னமே செய்ய முடியாது. அழகானது தான். செல்ஃபில் நல்ல அலங்காரத்துக்கு வச்சுருப்போம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் அதை எடுத்து உபயோகப்படுத்துவோம். இப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா கிரேக் ஆயிடுச்சு. கிரேக் ஆனதால் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதே போல் தோட்டத்தில் என்ன பண்ணுவோம், அந்த ஜாடி வச்சுருப்போம், தொட்டி. அதில் சில சின்ன சின்ன பூக்கள், ரோஜாப்பூ இந்த மாதிரி வைக்கிற செடி வச்சுருப்போம். அது போகிற போக்கில் கால்பட்டு உடஞ்சி போயிடுது. இனிமேல் அதில் தண்ணி ஊற்ற முடியாது. இனிமேல் ஒன்றுத்துக்கும் அது பிரயோஜனம் கிடையாது.
தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். கண்ணாடி டம்ளர் உடஞ்சி போனால் தூக்கி எறிஞ்சிடலாம். பீங்கான் கப்பு உடஞ்சி போனால் தூக்கி எறிஞ்சிடலாம். தொட்டி அது உடஞ்சி போனால் தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனால் குடும்பத்தில் விரிசல் வந்தது அப்படின்னு சொன்னால் தூக்கி எறிய முடியாது. அப்போது தலைவன் விட்டுட்டு ஓடவும் முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு விரிசல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தலைவன் விட்டுட்டு ஓடவும் முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தலைவன், ஒரு குடும்ப தலைவன் எப்பொழுதுமே விட்டுட்டு ஓட முடியவே முடியாது. எப்படி கப்பலில் கேப்டன் இருக்காங்களோ, அந்த கப்பல் முழுகுனாலும் சரி எல்லாரும் ஓடி போகலாம், ஆனால் கேப்டன் ஓட முடியாது, ஓடவும் கூடாது. அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அதுபோல் குடும்பத்தில் இருக்கிற தலைவன் அவன் கேப்டனை போல ஓட முடியாது. ஆனால் குடும்பத்தில் விரிசல் உண்டானது, வெடிப்பு உண்டானது, இதெல்லாம் உண்டாகிருக்கு. அப்போது என்ன செஞ்சாலும் இவர் போக முடியாது. இப்போ என்ன தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த குயவன் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த மண்ணை மறுபடியும் தன் பார்வைக்கு சரியாக அதை மறுபடியும் வணைந்தான். அப்போ இந்த குயவனாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த மண்ணை, அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற விரிசலை, வெடிப்பை அவர் சரி செய்ய முடியும். மனிதனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் அந்த பிரச்சனைகளை சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார், அதை சரி செய்கிறார். உடைந்த போன பாத்திரங்களை என்னிடம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஒரு முறை மக்கள் எல்லாரும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ரொம்ப தூரம் பிரயாணம் வனாந்தரத்தில் போயிட்டாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே பேசிக்கிட்டே இருக்கார், இவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் ஆயிடுச்சு, சாயந்தரமாகிடுச்சு, போகணும். அப்படின்னும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஐயா அவங்கெல்லாம் போகணுயா, இது மாதிரி அவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க போனால் தானே ஊரில் போய் சாப்பிடணும், நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டாரு. எங்கள்கிட்ட எங்கேயா இருக்குது சாப்பாடு, அது இருக்கிறது 5000 பேர் 7000 பேர் இருக்கிறாங்க, எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது அதை என்னிடத்துல கொண்டு வா, அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ப்ரேயர் பண்ணி அதை எடுத்து கொடுத்துட்ருக்கார். அது பாட்டுக்கு இப்போ அப்பா மீன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்மளால் முடியாத சில காரியங்கள் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது குடும்பத்தில். சில விரிசல்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை சரி செய்வதற்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு சரி பண்ணி கொடுங்க. அவர் என்ன செய்வார், தன்னுடைய பார்வைக்கு ஏற்ற பிரகாரமாக தன்னுடைய சூழ்நிலை அவர் என்ன பண்ணுற அந்த காரியத்தை சரி செஞ்சு நம்ம கையிலே கொடுப்பார். ஆகையால் பரம குயவனை நாடுவோம். பரம குயவன் நிச்சயமாகவே நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்ன செய்வார், அவர் சரி செஞ்சு தருவார். அதுதான் நம்முடைய குயவன், அவர் நிச்சயமாக சரி செஞ்சு தருவார். ஆகையால் எத்தனையோ பேர் இன்றைக்கி சமுதாயத்தில் வாழ்கிற கொடான கோடி மக்கள் அவருடைய அந்த அவர்கிட்ட பிரச்சனைகளை கொண்டு போய் சரி செஞ்சு போனவங்க எவ்வளோ பேர். ஆகையால் பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, பிரச்சனை இல்லாத காரியம் இல்லை. இயேசு இடத்தில் கொண்டு போவோம், கர்த்தர் அவர் சரி செய்வாராக. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, குடும்ப மத்தியிலே ஏற்படுகிற விரிசல்கள், குடும்ப மத்தியில் ஏற்படுகிற மனத்தாங்கல்கள், குடும்ப மத்தியில் ஏற்படுகிற அந்த வெடிப்புகள், இவை எல்லாவற்றையும் சரி செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. குடும்ப தலைவனால் முடியாமல் கூட போகலாம், ஆனால் நீரோ ஆண்டவரே அதை சரி செஞ்சு அதை சீர்படுத்தி சிறப்படுத்தி வழி நடத்தி கொண்டு வரதுக்கு நீ பெரியவராக இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்தி தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இதை பாருங்கள், நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.